சில அறிவிப்பு 2-3 நாளாவே நம்மளுது வந்து வீடியோ லேட் நைட் வந்துட்டு இருக்கு. அதுக்கு நாங்க வந்து பொறுப்பு கிடையாது. யூடியூப்ல வந்து நிறைய இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கு. அவங்க வந்து செக்கிங்ன்ற பேர்ல நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க. நார்மலி முதல்லாம் வந்து வீடியோ செக்கிங் வந்து they used to take about 15-20 minutes. இப்போலாம் ஆல்மோஸ்ட் 5-6 hours ஆகுது. அண்ட் எனது வந்து டைம் வந்து வேரியேஷன் இருக்கிறனால தான் நம்ம வந்து 8 o'clock வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் 2-3 நாளாக அது ஆகிட்டு இருக்கு. we are just working with them அண்ட் பார்க்கலாமே 2-3 நாள் அது சரியாயிடுன்றது நம்ம எதிர்பார்க்குறோம். எனிவே உங்களோட ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆஃப் லேட் வந்து மார்க்கெட்டை பற்றி பேசாத, மார்க்கெட் சுற்றி நடக்கிற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மார்க்கெட் பற்றி பேசுறதுல ஒன்றுமே மேட்ரஸ் கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தான் we are talking about ரவுண்ட் அபவுட் வேல. ரெண்டாவது வந்து மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அந்த பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ் பற்றி எல்லாமே நம்ம வந்து பேசியிருந்தோம். சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, இங்கே பாரு நீ வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் சொன்ன அது வந்து எங்கேயோ வந்துருச்சு, அதில் டெக்ஸான ஒன்று. நம்ம வந்து எப்பயுமே வந்து சொல்கிறது வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் 100%, அதாவது நான் சொல்கிறது எல்லாமே வந்து 100% வந்து ஹிட் ஆகுதுன்னு சொன்னால் நான் கடவுள் ஆகிடுவேன். அது மாதிரி ஒரு சூழ்நிலை கிடையாது. ஈவன் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஈவன் உங்களோட ப்ராபபிலிட்டிஸ் நம்ம வந்து சில இதை வந்து ஸ்டாக்கை கெஸ் பண்ணுறோம். அதில் வந்து 40% சக்ஸஸ் ஆனாலும் 60% லாஸ் ஆகட்டும், 40% சக்ஸஸ் ஆனாலும் யூ வில் ஸ்டில் பி இன் ப்ராஃபிட்டபிள். ஏன்னு சொன்னால் நம்மளோட வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து சூஸ் பண்ணுறது வந்து 1:2 அதை 1:1 நம்ம வந்து சூஸ் பண்ணுறது கிடையாது. அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து 10 ரூபா, டார்கெட் வந்து 20 ரூபா இல்லை 10 ரூபான்றது நம்ம அந்த கதையை நம்ம பண்ணுறது கிடையாது. ஸ்டாப் லாஸ் வந்து 10 ரூபான்னு சொன்னால் நம்மளோட மினிமம் டார்கெட் வில் பி அபவுட் 50 to 80, 100 rupees. ஸோ 1:5, 1:8, 1:10 அப்படி தான் நம்ம வந்து பேசுகிறோம். ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட மோஸ்ட் ஆஃப் தி ஸ்விங் ட்ரேட், லாங் டேர்ம் ட்ரேட் நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் மோர் ஆன் வீக்லி சார்ட்டாக இருக்கும். ஸோ வீக்லி சார்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே ஹிட் ஆகும், டே சார்ட்டில் வந்து ஹிட் ஆகும். ஸோ யூ ஹாவ் எ வெரி குட் சான்ஸ் ஆஃப் எக்ஸிட், ரைட்? ஸோ எப்பயுமே வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுன்றது முக்கியமான விஷயம். நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். கார் எடுக்கிறோம், சென்னையிலேருந்து கார் எடுக்கிறோம், திருச்சிக்கு போகணும், ஹைவேஸில் வருது. ஹைவேஸில் வரும்போது ரோடு கிளியராக இருக்குது, நான் வந்து ஆக்சிலேட்டரில் கல்லை தூக்கி உட்கார வச்சுட்டு நான் திருச்சி வரும்போது நான் ஏஞ்சிக்கிறேன்னு சொல்லி இது பண்ணால் வேலைக்கு ஆகாது. எங்கேயாச்சும் நடுப்புற சில இஷ்யூஸ் வரும்போதும் பிரேக் அடித்து தான் ஆகணும். பிரேக் அடித்ததுக்குமா மறுபடியும் வந்து வி ஹாவ் டு ஆக்சிலேட்டர் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வந்து பிரேக் அடித்து நிப்பாட்டினதுக்கப்புறமா மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுக்க போகிறோம், ஏன் நான் வந்து அந்த இடத்துல பிரேக் போடணும்னு சொன்னால் அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம். ஒன்று. ரெண்டாவது, ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் இருக்கும் போதும் நம்ம வண்டியை ஓரம் கட்டி நிப்பாட்டுறோம். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஸ்டாப் லாஸ்ன்றது பிரேக் மாதிரி. எக்ஸிட் பண்ணுறோம், நம்ம சில விஷயத்தில் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணுறோன்னு சொன்னால் இட் இஸ் லைக் ப்ராஃபிட் டேக்கிங்னு வச்சிங்களேன். நம்ம வந்து வண்டியை ஓரம் கட்டி நிப்பாட்டுற மாதிரி. சரி, இந்த இஷ்யூ இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், கிளாரிட்டி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம போகலான்னு வண்டியை ஓரம் கட்டுற மாதிரி. ஸோ இது மாதிரி ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். யாரெல்லாம் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலை சொன்னால் மார்க்கெட்டில் தங்க முடியாது. 1, 2, நான் சொல்கிறது எல்லாமே வந்து 100% சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் நான் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா இதை வந்து கண்ணை மூடிட்டு வாங்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக யார் வேணாலும் இருக்கட்டும், கடவுளே வந்தாலும் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து அவர் டார்கெட் சொன்னால் ஐயா ஸ்டாப் லாஸ் எங்கன்னு கேளுங்க, சரியா? வித் திஸ் நோட் வில் கோ இன் டு தி மார்க்கெட். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கு. யூஎஸ் வந்து மண்டே இன்னைக்கு மோர் ஆஃப் ஏ ஜாக்பாட் ரேலின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். பிகாஸ் ஆஃப் பக்கத்து நாட்டில் வந்து ஆளை தூக்கிட்டு வந்துட்டாங்க அண்ட் அந்த ஊரில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை வச்சு விளாடலான்னு. ட்ரம்ப்புக்கு வந்து ஏற்கனவே யுக்ரைன் மேலே நிறைய கண் இருந்துச்சு. யுக்ரைன் வந்து அப்படி பண்ணிட்டு இருந்தனால அட போடான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வேறு சைடு கண் வச்சுட்டாரு. ஸோ எனிவே இட்ஸ் அ ஜாக்பாட் ஃபார் தெம் அண்ட் வெனிசுலா இஸ் அ வெரி குட். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தனி வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பற்றி பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து யூஎஸில் வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டிஸ் காட்டிகிட்ருக்கு. ஸோ அடுத்த ஷார்ப் ரேலி வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வருன்றது சொல்ல மோஸ்ட் லைக்லி வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ அரௌண்ட் 50,000 பக்கமாக இருக்குது டவ் ஜோன்ஸ், ரைட்? எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் டவ் ஜோன்ஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 49,496 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 49,500 நீங்கள் வச்சிங்களா, ப்ராபப்ளி 51,000 பாயிண்ட்டு கிட்ட வந்து இட் இஸ் டச்சிங் தி ரைசிங் வெஜஸ். ரைசிங் வெஜஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? 28,000லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 28,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே கீழே போய் இப்போ வந்து 50,000 வந்து நின்றுட்டுருக்கு. ரைசிங் வெஜஸ் கீழே உடஞ்சிச்சின்னு சொன்னால் இம்மீடியட் டார்கெட், நான் சொல்கிறது இம்மீடியட் டார்கெட் வில் பி 28,000. அண்ட்
இதை வந்து ஏறுறதுக்கு வந்து க்ளோஸ் டு அபவுட் 2.5 இயர்ஸ் பிடிச்சிச்சு. கீழே வரதை வந்து அடுத்த 6 மந்த்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. வரும்ன்றதை நான் சொல்ல எந்த விதமான சிம்டம்ஸும் காட்டல. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், ரைசிங் வெஜ் பேட்டர்ன், உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியாஸ் வரும். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து 28,000 பக்கமாக காட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆகலை. பேட்டர்ன் மெச்சூர் ஆகிடுச்சு, கன்ஃபர்மேஷன்ஸ் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணுங்கள் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கோசரம். இது மனசில் வந்து ஏற்றி வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் வந்து பொசிஷனிங் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். மற்றபடி யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முந்தா நேற்றுலாம் வந்து சில்வர் தார்மாராக ஏறிட்டு இருந்துச்சு. இட் வாஸ் மோர் ஆஃப் எ ஷார்ட் ஸ்குவீஸ். அண்ட் இன்றைக்கெலாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஏறுறதை போயிட்டு கீழே இறங்கிட்டு வந்துட்டுருக்கு. கோல்டு வந்து க்ளோஸ் டு அபவுட் $38 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3% வச்சுங்களேன். சில்வரை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 2.9% கீழே இறங்கியிருக்கு. $2.5 இறங்கியிருக்கு. ஒரு ஸ்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் $82 வரைக்கும் போயிருந்துச்சு. ரூபி டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நேற்றுலாம் வந்து 14,200 பக்கமாக இருந்த கோல்டு வந்து இப்போ ரைட்னா வந்து 14,060 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஹை வந்து க்ளோஸ் டு அபவுட் 2,61,000 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ ரைட்னா 2,54,500 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ருப்பியும் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிருக்கு. 2-3 நாளாகவே வந்து ₹90.20 அந்த ஜோனில் இருந்தது வந்து இப்போ ₹89.87 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ரெண்டாவது வந்து போன மாதம் டிசம்பர் மாதம் 19th அன்னைக்கு ஒரு பேட்டர்ன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. 19th 30th நினைக்கிறேன். 30th அன்னைக்கு நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்துருந்துச்சு. மார்க்கெட் கீழே சரிஞ்சிக்கிட்டே வருது. ஒரு டோஜி வந்துருந்துச்சு. அந்த டோஜி வர வரைக்கும் மார்க்கெட் வந்து வால்யூமே இல்லாத இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அண்ட் ஒரு நியூ ஆல் டைம் ஹை வருமானு பார்த்தோம். அடுத்த 2-3 நாளாக கீழே வந்துட்டுருக்கு. 3 நாளாக கீழே வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு பெருசாக சரிஞ்சிச்சு, டியூஸ்டே அன்னைக்கு சரிஞ்சிச்சு, இன்றைக்கி வெனஸ்டே அன்னைக்கு அதே டோஜி பேட்டர்ன், அதே வால்யூம் அனாலிசிஸ். அங்கேயும் வந்து கீழே இறங்கும் போதும் 5 நாள் கீழே இறங்குச்சு. 5 நாள் கீழே இறங்கும் போதும் வால்யூம் கம்மியாகிட்டே வந்துச்சு. ரைட். 30th அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு டோஜி கொடுத்துச்சு. 1ஆம் தேதி அன்னைக்கு மேலே தூக்குச்சு. இப்போ லாஸ்ட்டு 5ஆம் தேதி 6ஆம் தேதி இன்றைக்கி 7ஆம் தேதி. ஸோ 2 நாள் வந்து 5ஆம் தேதி வால்யூம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, 4ஆம் தேதி 6ஆம் தேதி கம்மியாச்சு, இன்றைக்கி இன்னமும் கம்மி அண்ட் டோஜி கொடுத்துருக்கு. ஸோ ரிவர்சல் ஆகுதா ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப நாளாக மறுபடியும் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக டாடா எல்எக்ஸி வந்து கீழே சரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. 19th பக்கமாக 19th of December வந்து ஒரு பெரிய பார் வித் பெரிய வால்யூமோட பிரேக் அவுட் ஆச்சு. டே சார்ட்டில் பிரேக் அவுட் ஆச்சு. அது புல் பேக் வந்துச்சு. அண்ட் அந்த புல் பேக் வந்துட்டு ஃப்ரைடே ரைட் 2ஆம் தேதி அன்றைக்கி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. டே சார்ட்டில் தான் மறுபடியும் ஒரு 3 நாள் வந்து கம்மியாக வந்துச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து கம்மின்னா நான் சைட்வேஸ் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பார் கொடுத்துருக்கு வித் ஹியூஜ் வால்யூம். நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு டாடா எல்எக்ஸியோட டே சார்ட்டை நீங்கள் போய் பாருங்கள். 1. 2வது வீக்லி சார்ட்டை போய் பாருங்கள். பியூட்டிஃபுல் ரிவர்சல் பேட்டர்ன். ரைட். இது 2 சார்ட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற நிறைய ஸ்டாக்ஸு ரைட் நம்ம சொல்கிறோம் தெரியுமா, 1:10 1:20 இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுறோம். நியர் பாட்டமில் வந்து வி கேன் பிக் இட் அப். ஸோ டாடா எல்எக்ஸி பைக்கான ஜோனா? எஸ், பைக்கான ஜோன். ப்ரீவியஸ் பிரேக் அவுட் ஆச்சு தெரியுமா. நான் வந்து டார்கெட்லாம் நான் சொல்ல அண்ட் ஸ்டாப் லாஸும் சொல்ல. ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணுன்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். அடுத்த 3 to 8 months வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் மிக்க அவசியம். இதே சிச்சுவேஷன் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா எல்எக்ஸியாச்சும் ஒரு மேலே போயிட்டு கீழே வந்து அதுக்கப்புறமா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ரைட். இட் இஸ் மோர் ஆஃப் ஏ டெக்னிக்கல் சொன்னால் மந்த்லி சார்ட்டில் வேவ் 3 முடித்து வேவ் 4 வந்து வேவ் 5க்கு வந்து மேலே போகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சன் ஃபார்மா இருக்குது. சரியா? ஸோ இது அடிக்கடி நான் காட்டுற ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி வேணாம், பட் கடைசி பேட்டர்ன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் லாஸ்ட் 2-3 டேஸாக வந்து ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்ன் கொடுத்து ஒரு பிரேக் அவுட்கான ஐடியாஸ் கொடுத்து ஒரு கிளியர் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதுவும் நீங்கள் பாருங்கள், டாடா டெக்னாலஜி ஐபிஓ வந்ததுலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருந்துச்சு.
இன்றைக்கி வந்து ஒரு வால்யூமோட பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. க்ளோஸ்ட் அபவுட் 20-25 ஸ்டாக்ஸ் வந்து பியூட்டிஃபுல் பிரேக் அவுட் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து we were talking about பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்லாம் நம்ம பேசினதுக்கப்புறமா 8-10% மேலே வந்து ரேலி போயிருக்கு. ஸோ மார்க்கெட் ப்ராபபிள், மறுபடியும் நான் சொல்கிறேன் ப்ராபபிள், இன்னைக்கான லோ என்ன இருந்துச்சோ அந்த இதை லோவை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் போகணும், லாங் போகணுன்னு நினச்சா போகலாம். ஒன்று. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரைட் க்ளோஸ்ட் அபவுட் 60,172 இந்த லெவலில் இருக்குது. இதை வந்து 60,600 to 700 ஒரு 500 பாயிண்ட்ஸ் அப்சைட்கான மூவ் இருக்குது. சம்வேர் க்ளோஸ்ட் அபவுட் 12th இல்லை 13th அன்னைக்கு இந்த டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ் காட்டிகிட்டு இருக்கு. ரைட், மறுபடியும் நான் சொல்கிறேன், இன்றைக்கான லோவை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சால் பை பண்ணலாம். இந்தியா விக்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வந்து தோ மார்க்கெட்டில் வந்து நிறைய வோலட்டாலிட்டி இருந்தாலும் இந்தியா விக்ஸ் வந்து 0.67% கீழே இறங்கி பிலோ 10 வந்துருச்சு. 9.95 பாயிண்ட்ஸில் தான் வந்து நிற்கிது. நம்ம எஃப்ஐஐஸ் பார்த்தோம். எஃப்ஐஐஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் எஃப்ஐஐஸ் டேட்டாஸ் வரல. நேற்று வந்து க்ளோஸ் அபவுட் 1,750 crores நம்ம ஆட்கள் டிஐஐஸ் வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் 107 கோடிக்கு வந்து விற்றுருக்குறாங்க. ஓவராலாக இந்த 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ஆளுங்க வந்து ஆல்மோஸ்ட் 5,700 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து 3,100 crores சந்தோஷமாக இருக்குது. நீ எவ்வளோ விற்றாலும் வாங்கிறதுக்கு வந்து நம்ம ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க. எனிவே பார்க்கலாம், அவங்க வந்து ரீஎன்டர் பண்ண போகிறாங்களான்றது நம்ம பார்க்கலாம். மனசில் மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துங்க தட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து அட்லீஸ்ட் சம் பார்ட் ஆஃப் அவர் ஸ்டாக்கை வந்து ப்ராஃபிட் எடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.